அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மாநிலங்களில் இந்த மத கலவரத்தை தூண்டுகின்ற பணி, பல்வேறு மத கொண்டாட்டங்களை கையில் எடுத்து அதை மத கலவரமாக மாற்றக்கூடிய பணியில் ஈடுபடுவதாக பல்வேறு செய்திகள் வருகிறது. தங்களுடைய பார்வை? நீங்க சொல்லிய அந்த கருத்து, நீங்க கேட்ட கேள்வி மிக தெளிவாக நீண்ட நெடு நாட்களாக பாரதிய ஜனதா என்கின்ற பெயர் வருவதற்கு முன்பு ஜனசங்கமாக இருக்கின்ற போது, அதற்கு முன்பே காந்தியாரை சுட்டுக் கொன்ற போது, இப்படி பல்வேறு நிலைகளில் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அவர்கள் காலை தொட்டு பிடித்துக் கொண்டு நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த இந்த கூட்டம் இன்னும் திருந்தவில்லை. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாறாது, திருந்தாது என்பதற்கு பாருங்க, மத கலவரங்கள் என்பது மட்டுமல்ல, நீங்க இன்னொன்னையும் நீங்க பார்க்கணும். அந்த 420 மத பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள், பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் என்று பீகாரிலே அந்த பத்திரிகைகளிலே செய்தி வரவழைத்து பீகார் மக்களுக்கு இங்க ரொம்ப ஆபத்து இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தகராறு தொல்லைகள் வரவழைக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்ன உடனே இம்மீடியட்டா நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அரசின் மூலமாக அதை போல தேஜஸ்வி, அங்க இருக்கிற தேஜஸ்வி அவர்களையும் அழைத்து பேசி உடனடியாக அது பொய் என்பதை நிரூபித்தார்கள். அப்படி அவர்கள் நிரூபிக்காம விட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுங்களுக்கு இதேதான் வேலை என்பதற்காக நான் குறிப்பிட்டேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கூட பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னா ராம நவமி, ராமனுக்கு நவமி, ராம நவமி நடக்க போதான். அது வட மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பெருசா செய்வானுங்க, அதை யாரும் கேட்க முடியாம அது போகும். ஆனால் வெஸ்ட் பெங்கால்ல சாதாரணமா கொண்டாடிப்பாங்களே தவிர பெருமளவு பெரிய அளவுலாம் கொண்டாடுறது கிடையாது. அந்த அரசாங்கமும் அது கரெக்டா தான் போயிட்டு. ஆனால் இந்த ஆண்டு அந்த மாநிலத்தினுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கிற பேர் சுவேந்து அதிகாரி. சுவேந்து அதிகாரின்றவனே பேர். அந்த சுவேந்து அதிகாரி என்ன சொல்றாரு தெரியுங்களா? 2000 ஊர்வலங்களை நாங்கள் நடத்தப் போகிறோம். ராமநவமி ஊர்வலத்திற்கு மட்டும் சுமார் 1 கோடி பேரை நாங்கள் பங்கேற்க வைக்க போகிறோம். எங்க வெஸ்ட் பெங்கால்ல 1 கோடி பேரை பங்கேற்க வைக்க போகிறோம். இதற்கெல்லாம் அடுத்த வரைய பார்க்கணும். இந்த மாதிரி ஊர்வலங்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் மாநில அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுமதி கேட்காமலேயே நாம் ஊர்வலம் போகலாம். ஆகவே ஏற்பாடுகளில் நாங்கள் இறங்கிவிட்டோம். அது என்ன எதை குறிக்குது பாருங்க. ஏற்கனவே போன வருஷமே இந்த ராமநவமி என்ற பேர்ல சில வன்முறைகள் நடைபெற்றன கொஞ்சம். ஆனா இப்ப மிகப்பெரிய அளவிற்கு வன்முறை கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அவர்கள் ராமநவமியை சாதாரணமா இருப்பாங்கன்னா அவங்க நம்பிக்கை காளி சாமியை கும்பிடுறவங்க அவங்க அதிகமா. ஆனா இவனுங்க உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு ராமநவமியில ஊர்வலம் போகும்பொழுது தாக்குதலை தொடுத்தல், இந்த வேலையை செய்கின்ற நிலையில் வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வரப்பு, சட்டப்பேரவை தேர்தல் காலங்கள்ல இதை வச்சுக்கிட்டு ஏற்கனவே செய்திருக்கிற அரசியல் வேலைகள்ல சித்து விளையாட்டுல இதையும் செய்யறது. அதே போலத்தான் நீங்க கேட்ட மாதிரி இங்க மட்டும் இல்ல. இப்ப மார்ச் 31 ரமலான் கொண்டாட்டம் இல்லையா? அது இஸ்லாமிய பெருமக்கள்கள் இப்ப நோன்பு இருப்பாங்க. முஸ்லிம்கள் தொழுகை செய்யும் நாளாக, சிறப்பு தொழுகையாக வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு நாளாக ரமலானை கொண்டாட போறாங்க. சரியா புரிஞ்சுக்கணும். வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகையையும் வெள்ளிக்கிழமை என்று கொண்டாட போகிறார். ஹோலி பண்டிகை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை கொண்டாடுறதான். அதை சாதகமாக பயன்படுத்தி வன்முறையை பல இடங்கள்ல செய்திருக்கிறாங்க ஏற்கனவே. இப்ப பாருங்க, மகாராஷ்டிரத்தில் ரத்னகிரி அருகே இந்துத்வா கும்பல் ஹோலி பண்டிகைக்காக மடாச்சி மிரவும் சொல்லிட்டு ஒரு சடங்கு, அந்த சடங்குக்காக ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்றானுங்க, ஒரு மசூதியின் கதவை இடிக்கிறார்கள்.
அதான் பெரிய விஷயம். மசூதியின் கதவை இடிக்கிறார்கள், உள்ளே இருந்து இஸ்லாமியர்கள் ஓடி வருகிறார்கள். இந்த புறம் காவல்துறையை சேர்ந்ததும் காவல்துறையும் பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க, அரசு துறையில் இருக்க அதிகாரிகளும் எல்லாம் வராங்க. பெரிய கும்பலாக சேர்ந்து இவர்களை தடுத்து உள்ளனர், விரட்டி உள்ளனர். என்ன கத்திட்டு போறாங்க, என்ன செய்திட்டு போறாங்கன்னா, மசூதிகளை நாங்கள் இடித்து நாசமாக்கி விடுவோம், எச்சரிக்கை என்றான். இப்போ எதுக்கு நீ கும்பிடு அவன் கும்பிடு, மதம் அவங்க பிரச்சனை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல பிஜேபி RSS கும்பலுடைய நோக்கம் என்ன, அதை நம்ம பார்க்கணும். எய்ம், அவனுடைய நோக்கம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற இந்த அமைதி நிலையே அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் போவது எதை நோக்கினா, ஆட்சியெல்லாம் கலைக்கணும், ஒரே ஆட்சி, ஒரே தலைமை, ஒரே கட்சி, இப்படி எல்லாம் ஒன்றாக ஆக்குவதற்கு இதெல்லாம் ஒரு அடிப்படையாக போறான். அதை பாருங்க, யோகி ஆதித்யாவினுடைய ஆட்சி காலத்துல மசூதிகள்ல அந்த குறிப்பாக அந்த இடத்தை பத்தியே சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுங்களா? சம்பல் பகுதியில இஸ்லாமியர்கள் மசூதிக்கு செல்வதற்கே அனுமதிக்கவில்லை, தடை செய்திருக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதை நோக்கி போகிறது? எந்த வன்முறை? இப்ப என்ன உனக்கு அவசியம்? நாட்டை காக்க வேண்டும், நாட்டுக்கு இறையாண்மையோடு ஆட்சி தர வேண்டும் சொன்னா இவன் இந்த மாதிரி செய்ய வேண்டியதே. இந்த பக்கம் நம்ம கிட்ட வந்து என்ன பண்றான்? மும்மொழின்றான். அதான் நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு மேல இன்னொரு செய்தியும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை இருக்காரு இல்லையா, அவர் எங்க இருக்காரு? கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பின் அதிகாரி. அது எல்லாருக்கும் தெரியும். கூகுள் பொறுப்பினுடைய தலைமை நிறுவனத்தின் அதிகாரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக சொல்ல வந்தேன், இவங்களுடைய இந்த பிஜேபி RSS கும்பல் நடத்துகின்ற பொய் பிரச்சாரங்கள் எப்படி உடைக்கிறாங்க பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கூகுள் பற்றி அவர் சொல்றாரு தெளிவா, இந்தி மட்டும் நான் படித்திருந்தால் கட்டுமான துறையில் ஒரு தொழிலாளியாக வேலை செய்து கொண்டிருந்திருப்பேன். இந்த வார்த்தைய கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியாக பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழர் சுந்தர் பிச்சை அவர்கள் சொல்றார். நான் இருமொழி கொள்கையில படிச்சு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்தி மட்டும் படிச்சிருந்தேன்னா கட்டுமான துறையில ஒரு தொழிலாளியாகத்தான் போயிருக்க முடியும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிங்கன்னு தெளிவாக ஆதாரப்பூர்வமான ஒரு கருத்து. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் மும்மொழி திட்டத்தின் மூலமாக கலவரம், இங்க வந்து மொழி பிரச்சனை என்பது போல வட மாநிலங்கள்ல மத பிரச்சனைகளை தூண்டி விடுவது, ரம்ஜான் வந்தாலும் யோகு வந்தாலும் இவனுங்களுடைய பண்டிகை வந்தாலும், ஆக ஒட்டுமொத்தமாக இந்தியா அமைதியாக இருப்பதை விரும்பவில்லை. ஆனாலும் நாம் எச்சரிக்கை செய்கிறோம். நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், தடித்தனமான வார்த்தைகளை எல்லாம் கொட்டி கொண்டு இருக்காதீர்கள், செயல்களை செய்யாதீர்கள், பிறகு தமிழர்கள் தங்களுடைய தனி குணத்தை காட்ட வேண்டி வரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய அளவுல இந்தியா முழுவதும் பத்திக்கிட்டு எறியணும், அப்பதான் அவன் கைத்தட்டி கொண்டாடுவான். ஆகவே நம்முடைய மக்கள் என்றைக்கு பிஜேபி RSS என்பதை அடியோட விரட்டி தூக்கி எறிகிறார்களோ அன்றைக்குதான் இந்தியாவுக்கே விடுதலை. இப்ப காலத்துல அவனுக்கு அடிமையா இருந்தது இந்தியா, இப்ப இவனுக்கு அடிமையா இருக்கு இந்தியா. இவன் இந்தியர்களே கிடையாது. அவன் சொல்லிட்டான், நாங்களாம் பாரத் மாதா பாரத்லான்னா மியான்மரை சேர்த்துக்கணும்ன்றான், இலங்கையை சேர்த்துக்கணும்ன்றான், பாகிஸ்தானை சேர்த்துக்கணும், ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பரந்த பாரதம் அந்த பாரதம்ன்றான். அதனால அவன் இந்தியர்கள் கிடையாது. இந்தியா அவனுக்கு பிடிக்காது. அந்த பிடிக்காது என்பதற்காகவே இங்கு பெரிய கலவரத்தை உருவாக்குகிறார்கள். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.